ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 32ஆம் அத்தியாயம். பட்டினேஸ்வர லிங்கம். ஈஸ்வரனார் கூறினார், சிறந்த பட்டனேஸ்வர லிங்கம் 32வது தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டதாகும். அது மனிதர்களுக்கு சித்திகளை வழங்குவது. முன்பு தேவியே, அழகிய குகைகள் நிறைந்த மந்தார மலையில் நான் உங்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தேன். ஒரு இரகசிய இடத்தில் தங்கியிருந்த போது, கடவுளே, அழகிய கைலாச மலையை விட்டுவிட்டு பாழடைந்த மகா காலவனத்தில் உங்கள் வசிப்பிடத்தை ஏன் எடுத்து கொண்டீர்கள்? கைலாசம் ஒரு முத்து பலகை போல அற்புதமாக இருந்தது. சங்கு ஓடு அல்லது சந்திரனின் கதிர்கள் போன்ற அசுத்தங்கள் இல்லாமல் இருந்தது. அது சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்களின் உரத்த இசை குறிப்புகளால் எதிரொலித்தது. அது எப்போதும் பூக்கும் மரங்களால் மூடப்பட்டிருந்தது. வாழை மரங்களின் தோப்பு அதில் பிரகாசித்தது. காக்கைகள், சக்கரவாக்குகள், சக்கரவாக பறவைகள் என்று அழைக்கப்படுவது, அதாவது சிவப்பு வாத்துக்கள், சகோராக்கள், ஆஸ்பிரேக்கள் போன்ற பறவைகள் அந்த இடத்தை தங்கள் கிண்டல் ஒலிகளால் நிரப்பின. ஒட்டுமொத்தமாக அந்த இடத்தை ஒரு புனிதமான உலகத்துடன் ஒப்பிடலாம். ஸ்வர்க்கத்திற்கு ஒரு அலங்காரம். மறுபுறம் மகா காலவனம் பாழடைந்தது. பல்வேறு வகையான வேலிகள் மற்றும் கொடிகள், யானைகள், புலிகள், சிங்கங்கள் மற்றும் சம்பராக்களின் கூட்டங்களை வழிநடத்தும் பிரபுத்துவ யானைகளால் இது நிறைந்துள்ளது. அது கரடிகள், குரங்குகள், நரிகள் போன்ற விலங்குகளாலும், மயில்கள், அரவங்கள், பூனைகள், எலிகள் போன்றவற்றாலும் பிரகாசித்தது. இதை அறிய நான் ஆவலாக உள்ளேன். அழகிய பெண்மணியே, அழகிய குகைகளில் நிறைந்த மந்தாரத்தை விட மகா காலவனத்தை நீங்கள் விரும்பியதற்கான காரணத்தை வெளிப்படுத்தும்படி ஈசனாரிடம் நீங்கள் கேட்டீர்கள். என் அன்பானவரே, மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததால் அழகான மகா காலவனத்தை எனது பட்டணம், நகரம் என்றும் அது ஸ்வர்க்கத்தை விட மகிழ்ச்சிக்கு உகந்தது என்றும் நான் தங்களிடம் கூறினேன். இது ஒரு தகன மைதானம், ஒரு பீடம், ஒரு சிறந்த சன்னதி, ஒரு பூங்கா மற்றும் வறண்ட நிலத்தையும் அது கொண்டுள்ளது. மலையின் மகளான தேவியே, பட்டணத்தின் குணங்கள் ஒப்பிட முடியாதவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 3 உலகங்களிலும் பட்டணத்தில் உள்ளதை போன்ற ஒரு தெய்வம் காணப்படவில்லை. குரல் மற்றும் வாத்திய இசையின் திறமையான விளக்கங்கள் மூலம் சூரர்களின் வசிப்பிடத்துடன் இது போட்டியிடுகின்றது. இதற்கிடையில் மகா புகழுடைய தேவியே, வானுலக முனிவரான நாரத மாமுனிவர் என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் மந்தாரத்திற்கு வந்தார். உங்களை மகிழ்விக்கவும் ஆர்வத்திற்காகவும் நான் அவரிடம் கேட்டேன், மகா முனிவரே, கல்பம் வரையிலான இந்த காலத்தை நீங்கள் எங்கே கழித்தீர்கள்? எந்த ஆசிரமத்தில் நீங்கள் தவத்தின் சக்தியை சேகரித்தீர்கள்? நீங்கள் சுற்றி திரிந்த அந்த தீர்த்தங்கள் யாவை? எந்த இடத்தில் நீங்கள் நீண்ட காலமாக மிகுந்த மகிழ்ச்சியை பெற்றீர்கள்? சிறந்த முனிவரே, நீங்கள் ஏதாவது சுவாரஸ்யமான ஒன்றை கண்டால் அதை எனக்கு கூறுங்கள். இவ்வாறு நான் கேட்டபோது பிரம்மதேவரின் மைந்தனான மகா முனிவர் பட்டணத்தின் விவரங்களை எனக்கு விடாமுயற்சியுடன் விளக்கமாக கூறினார். எனது பயணங்களின் போது பல தீர்த்தங்கள், ஆலயங்கள், பல்வேறு வகையான நகரங்கள், நாடுகள் மற்றும் நகரங்களை நான் கண்டேன். மகாதேவரே, எனது பயணங்களுக்கு ஜம்பு தீபத்தின் அழகான கண்டத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். அனைவரையும் என்றென்றும் மகிழ்விக்கும் உயர்ந்த பட்டண ராஜர் காணப்பட்டார். அது ஒருவரின் விருப்பத்திற்கு ஏற்ப கருத்தரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது 100கணக்கான அரண்மனைகளை கொண்டுள்ளது. விரும்பப்பட்ட மற்றும் ஆர்வத்துடன் விரும்பிய அனைத்தும் உடனடியாக அடையப்படும். இது போதுமான அளவு விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை அளிக்கிறது. பல வார்த்தைகளில் அங்கு வீசிய காற்று தொடுவதற்கு மகிழ்ச்சி அளித்தது. அனைத்து பருவங்களின் மலர்களின் நறுமணமும் எல்லா இடங்களிலும் வீசியது.
வீணை மற்றும் புல்லாங்குழல்களின் ஒலிகள் எழுந்தன. இதனால் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. இது வைரங்கள், நீலக்கற்கள், சந்திர கற்கள் மற்றும் பிற விலை மதிப்பற்ற இரத்தினங்களால் பிரகாசமாக ஒளிரும். இது முதுமை மற்றும் மரண பயத்திலிருந்து விடுபட்டது. இது அனைத்து வகையான நோய்களிலிருந்தும் விடுபட்டது. இது சக்கர, அக்னி, யமன், நிருத்தி ஆகியோரால் சேவை செய்யப்பட்டு நாடப்படுகிறது. வருணன், வாயு, சோமன் மற்றும் ஈசன் காலாந்திரங்களின் பாதுகாவலர்கள். தேவர்கள் மேலேயும் கீழேயும் உள்ள அனைத்து புண்ணிய உலகங்களிலும் வசிக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் பட்டணத்தை விரும்புகிறார்கள். மகேஸ்வரரே, அமைதியான உன்னத ஆன்மாக்கள் அங்கே வசிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் புலன்களை கட்டுப்படுத்தி பகுதிகளை ஒளிரச் செய்துள்ளனர். அவர்கள் சூரியன் மற்றும் நெருப்பின் பிரகாசத்தை கொண்டுள்ளனர். அவர்கள் தெய்வீக ஆடைகளை அணிந்த புத்திசாலிகள். அவர்கள் கிரீடங்களின் நோக்கத்திற்காக அதுபோன்று பணியாற்றும் மெட்டி முடிகளை கொண்டுள்ளனர். பிராமணர்கள் மகேஸ்வரனின் பக்தர்கள். புண்ணிய சத்திரியர்கள் ஹரனை விரும்பும் பக்தர்கள். முக்தியை விரும்பும் வைசியர்கள் கடுமையான நடைமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்கின்றனர். வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள். அற்புதமான வடிவங்களை கொண்ட அந்த தெய்வம் சில நேரங்களில் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அவர் தானே சிவப்பு நிறத்தில் இருப்பார். அவர் மஞ்சள் நிறமாகவும் சில நேரங்களில் கருப்பு நிறமாகவும் இருப்பார். அவருக்கு பெயர்கள் உள்ளன, அவருக்கு பெயர்கள் இல்லை. அவர் கண்ணுக்கு தெரியாதவர் மற்றும் காணக்கூடியவர். சில இடங்களில் அவர் கண்களாக 1000 சூரியன்களை கொண்டுள்ளார். சில இடங்களில் ஒரே ஒரு சூரியனின் பிரகாசத்தை கொண்டுள்ளார். சில இடங்களில் அவர் சந்திரனை இனிமையான ஒளியில் ஆச்சரியப்படுத்துகிறார். சில இடங்களில் அவருக்கு விரல்களின் பிரகாசம் உள்ளது. பட்டனேஸ்வரர் மகிழ்ச்சி அடைந்தால் பிறப்பு, இறப்பு, முதுமை போன்ற பல்வேறு வகையான துன்பங்கள் கரைந்துவிடும் மற்றும் நோய் அழிந்துவிடும். தேவியே, அத்தகைய தெய்வம் பட்டனேசரின் பாவத்தை அழிக்கும் சக்தி. இனிமேல் ஆனந்தேசரின் கதையினை கேளுங்கள். 32ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.